கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தினார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள், கராக்கிரகத்தில் அடைக்கப்படுகிறார்கள். 2 பிள்ளைகளை பெற்றவன் என்ற நிலையில் நான் இது குறித்து நாளும் வருந்துகிறேன். ஒழுக்கம், மாறல் தான் முக்கியம் கல்வியை விட. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் வாஞ்சிநாதன் என்று ஒருவன் இருந்தான். அடக்குமுறைக்கு பெயர் போன பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஷ் அவர்களை மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ரயிலில் வைத்து சுட்டுக் கொண்டான். அவன் கைது செய்யப்பட்டான். அவனை ஆஷை சுட்டுக் கொண்டு விட்டு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது வாஞ்சிநாதனுடைய எண்ணமாக இருந்தது. அவரை சுட்டுவிட்டான் ஆஷை, தானும் சுட்டு தற்கொலை செய்ய வேண்டும். இடம் தேடினான். ஓடி அந்த ரயிலில் ஒரு கழிவறை டாய்லெட்டை தேடினான். அதிலே ஃபீமேல் என்று போட்டிருந்தது. இது பெண்களின் கழிவறை, போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். மரணத்திற்காக அவன் அணியமான பொழுது, மரணத்திற்கு அவன் ஆயத்தமான பொழுது, சாவை சந்திப்பதற்கு மரணத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு, இது பெண்களின் கழிவறை, இங்கே போய் போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். பிறகு ஆண்கள் மேல் என்று எழுதப்பட்டிருந்த கழிவறைக்குள் சென்று தன்னையே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் வாஞ்சிநாதன். என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களே, சாகும் பொழுது கூட ஒழுக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் வாஞ்சிநாதன் என்பதுதான் அவன் வரலாற்றிலே எனக்கு கிடைத்த தித்திப்பான செய்தி. எப்போதும் ஒழுக்கத்தில் இழந்து விடாதீர்கள். எப்பொழுதும் மாறல், ஒழுக்கத்தை பேணுங்கள். உங்களோடு படிக்கிற சக மாணவனை உங்களோடு அந்த ஒழுக்கம் என்கிற நந்தவனத்திற்கு அழைத்து வாருங்கள். முயற்சித்தால் எதுவும் கைகூடும். ஒரு நாள் அவன் மண்குடிசையில் பிறந்தவன். குப்பை மேடுகளிலே சிந்தி சிதறி கிடக்கிற காகிதங்களை சேகரித்து பழைய பேப்பர் விற்கிற கடையில் விற்று அதிலே கிடைக்கிற வருவாயை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்பியவன் அந்த மண்குடிசையில் பிறந்த சிறுவன். அவன் ஒரு நாள் மண்குடிசையில் காகிதங்களை பொறுக்குகிறான். அந்த காகிதங்களை பொறுப்புகிற பொழுது பொறுக்கிவிட்டு பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் கொண்டு போய் விற்றுவிட்டு ஒரு மாலை பத்திரிகை வாங்கினான். அந்த மாலை பத்திரிகை